மினி சபரிமலை பத்தி தெரியுமா? சபரிமலைக்கு போக முடியாத பெண்கள் இங்கே போகலாமா? வாங்க பார்க்கலாம். கார்த்திகை மாதம் வந்துட்டாலே எல்லோருடைய ஞாபகத்துல வர்றது சபரிமலையும் ஐயப்பனும் தான். சமீப காலத்துல அதனோட சேர்ந்து சர்ச்சையும் ஆரம்பிச்சிருச்சு. நீதிமன்றமே சொன்னாலும் பெண்களுக்கு அனுமதி மறுக்கப்படுது. இதுக்கு பல பாரம்பரியங்களும் வரலாறுகளும் சொல்லப்படுது. அதனால பெண்கள் சபரிமலைக்கு போய் ஐயப்பனை தரிசிக்க ஆசைப்பட்டா அந்த சபரிமலைக்கு பதிலா மினி சபரிமலைக்கு சென்று வழிபடலாம். அந்த கோவில் எங்க இருக்கிறது, அதன் சிறப்புகள் என்ன என்று இங்கே விளக்கமாக பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஒயிட் ஷீட் ஹிஸ்டரி சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு இந்த வீடியோவை முழுசா பாருங்க. தென்னிந்தியாவுல கேரளாவுல உள்ள சபரிமலை ஸ்ரீ தர்மசாஸ்தா கோவில் என்பது மிகவும் பிரபலம். மேற்கு தொடர்ச்சி மலையில கம்பீரமா அமைஞ்சிருக்கு சபரிமலை ஸ்ரீ தர்மசாஸ்தா கோவில். இதே கோவிலின் பிரதிபலிப்பா மும்பைல ஒரு தர்மசாஸ்தா கோவில் இருக்கிறது நம்மள பல பேருக்கு தெரியாது. மும்பைல உள்ள ஸ்ரீ தர்மசாஸ்தா கோவிலை பத்தி இப்போ பார்க்கலாம். மும்பைல உள்ள ஸ்ரீ தர்மசாஸ்தா கோவிலானது சுற்றியுள்ள ஆயிரக்கணக்கான பக்தர்களை இருக்குது. கேரளாவில் உள்ள கோவில போன்று இல்லாமல் இங்கு வருடம் முழுவதும் பூஜைகள் பிரார்த்தனைகள் நடைபெறுது. இங்கு ஐயப்ப சாமி மட்டும் இல்லாம ஸ்ரீ கணபதியும் ஸ்ரீ பகவதி அம்மனுக்கும் பூஜைகள் நடைபெறுது. கோவில் வரலாறு: ஸ்ரீ ஐயப்ப சேவா சங்கம் என்ற அமைப்பு சில தீவிர ஐயப்ப பக்தர்களின் உதவியோடு 1860 சொசைட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சட்டத்துல பதிஞ்சிருக்காங்க. மேலும் பாம்பே பப்ளிக் ட்ரஸ்ட் ஆக்ட் 1950 புதுப்பிக்கவும் தொடர்ந்து பராமரிக்கவும் இந்த கோவில பதிவு செஞ்சிருக்காங்க. கேரளாவில் உள்ள சபரிமலையை போன்று இந்த கோவில்ல பெண்களுக்கு தடையே இல்லை. எல்லா வயது பெண்களும் சென்று வர இங்கு அனுமதி இருக்கு. குறிப்பா திருமண தடை நீக்கும் கோவிலா இது பார்க்கப்படுது. திருமணம் தள்ளி போகும் பெண்கள் இங்கு வந்து வேண்டுதலை வச்சுட்டு போறாங்க. திருவிழாக்கள்: ஸ்ரீ ஐயப்பன், ஸ்ரீ கணேசன், ஸ்ரீ தேவியம்மன் மற்றும் ஸ்ரீ நாகதேவதாஸ் ஆகிய கடவுளுக்கு தினமும் நடக்கும் பூஜைகளை தவிர்த்து சில திருவிழாக்களும் இங்கு நடக்குது. இந்துக்களின் அனைத்து சிறப்பு பூஜைகளும் இந்த கோவில்ல நடைபெறுது. அதனை தவிர்த்து சில சிறப்பு பூஜைகளும் திருவிழாக்களும் கொண்டாடப்படுது. சுவாமி ஐயப்பனோட பிறந்த நாளான பங்குனி உத்தரம் மிகவும் சிறப்பா கொண்டாடப்படுது. பிரதிஷ்டை தினம் விஷ்ணு புது வருடம் ஏப்ரல் 14ஆம் நாள் கொண்டாடப்படுது. மேலும் கேரளாவில் முக்கியமான பண்டிகைகளில் ஒன்றான ஓணம் பண்டிகையும் இங்கு கொண்டாடப்படுது. மேலும் அம்மனுக்கு வருடத்துல ஒரு முறை பொங்கல் வைக்கப்படுது. இந்த நாட்கள்ல கல்யாணமாகாத கன்னி பெண்கள் விரதம் இருந்து சிறப்பு வழிபாடு பண்றாங்க. அம்மனுக்கு புஷ்பாஞ்சலி செஞ்சு மங்கள சுக்த என்றும் சடங்கும் பண்றாங்க. மகர விளக்கு மேற்கண்ட திருவிழாக்களோடு இன்னும் சில திருவிழாக்கள் கொண்டாடப்படுது. அது மண்டல மகர விளக்கு திருவிழா. முத்திரை தனம் என்னும் சடங்கு ஆரம்பமாகுது. கோவிலுக்கு மாலை போடுறவங்க ஆயிரக்கணக்கில் இந்த திருவிழாவின் போது வருகை தராங்க. சபரிமலை போலவே இங்கேயும் அப்பம், அரவணம் போன்றவை பிரசாதமாக விற்பனைக்கு வழங்கப்படுது. மேலும் ருத்ராபிஷேகம், சம்பூரண நாராயணம், சர்வ ஐஸ்வர்ய பூஜை, லக்ஷர்ச்சனம், பகவதி பிரபாஷனம், ஆளி பூஜை, நவகிரக ஹோமம், நட்சத்திர பூஜை, பிரவசனம், பள்ளிக்கட்டு, மண்டல விளக்கு, மகர விளக்கு போன்ற சடங்குகள் கோவில் வளாகத்துல நடைபெறுது. மேலும் நடன நிகழ்ச்சிகள், வெடிக்கேட்டு, இசை நிகழ்ச்சிகள் போன்றவை அரங்கேறுது. எப்போது இங்கு தரிசனம் பண்ணலாம்? ஐயப்பனுக்கு மாலை அணிந்தவர்கள் ஒவ்வொரு வருடமும் விருச்சகம் 1, அதாவது நவம்பர் 2வது வாரம் காலை 4:30 மணி முதல் தரிசனம் ஆரம்பமாகுது. ஒவ்வொரு வருடமும் நவம்பர் 3ஆம் தேதி சம்பூர்ண ராமாயணம் பாராயணம், அதனைத் தொடர்ந்து ஆனந்தம் என்ற நிகழ்வுகளும் அரங்கேறுது. நவம்பர் மாதத்துல ஒவ்வொரு 4ஆம் ஞாயிற்றுக்கிழமையும் ருத்ராபிஷேகம் நடைபெறுது. சிறப்புகள்: டிசம்பர் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று உலக அமைதிக்காக சர்வேஸ்வரிய பூஜையை நடத்துறாங்க. ஒவ்வொரு வருடமும் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் மாதம் லக்ஷர்ச்சனம் சாஸ்தா பிரீத்தி நிகழ்ச்சி நடைபெறுது. இதில் லக்ஷர்ச்சனம் பூஜையின் போது நூற்றுக்கணக்கான பக்தர்கள் குருசாமி ஆச்சரியம் அவர்களின் வழிகாட்டுதலின்படி அர்ச்சனை நடத்துவாங்க. சுமார் 2500 பக்தர்கள் வரை ஒரே நேரத்துல லக்ஷர்ச்சனம் மற்றும் அன்னதானம் நடத்துவாங்க. ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதம் 3ஆம் சனிக்கிழமை இரவு பூஜை நடைபெறும். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மாலை அணிஞ்சி கலந்துக்குவாங்க. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை பறையெடுப்பு நிகழ்ச்சி நடைபெறும். ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி பள்ளிக்கட்டு நடைபெறுகிறது. அதில் தேரோட்டம் சிறப்பாக நடைபெறும். குழந்தைகள் இருமுடி கட்டி பாப்பா புண்ணியா அவர்களின் கொடிகளை ஏந்தி நடந்து வருவார்.
நாதஸ்வரம், காவடியாட்டம், பம்பை மேளம், தளபதி, பஞ்சவாத்தியம் என பல சிறப்புகள் உண்டு. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்க நம்ம ஒயிட் ஷீட் ஹிஸ்டரி சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்க நண்பர்களுக்கு பகிருங்க.